வீட்டை விட்டு வெளியே போனது தப்புதான்னு உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு உங்களை கட்டி பிடிச்சு அழணும் தான் எனக்கு தோணுது. ஆனா என்னால அதை பண்ண முடியாத அத்தை. நான் அந்த வீட்டுக்கு திரும்பி வந்தா நம்ம வீட்டுல ஒரு உயிர் பலி ஆயிடும். என்னால அந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என்ன மன்னிச்சிருங்க அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. நான் போறேன். சிஸ்டர், நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேம்மா. என்ன காப்பாத்துனது யாரு? என்னம்மா நீங்க? நான் உண்மையை சொல்லிடுறேம்மா. உங்களை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தது, காப்பாத்துனது அபிதாம்மா. சொன்னல, அபிதான் என்ன காப்பாத்துனது. எனக்கு தெரியும். சிஸ்டர், அபிதான் எங்க அம்மாவை காப்பாத்துனாடா. அப்புறம் எதுக்கு இப்ப போய் சொன்னீங்க? இல்ல சார், அபிதான் என்கிட்ட உண்மையை சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க. அதான் போய் சொன்னேன். சரி, இப்ப எங்க அபி? நீங்க வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அபி இங்கதான் இருந்தாங்க. சஞ்சீவ், அபி இங்கதான் எங்கயாவது இருக்கணும். எல்லாரும் போய் தேடுங்கப்பா. சீக்கிரம் போங்க. பதட்டப்படாதீங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். சீக்கிரம் வா. வாங்க மாமா. என்ன ஸ்ரீஜா இது? எல்லாரும் சேர்ந்து அபியை கண்டுபிடிச்சிருவாங்க போல இருக்கே. மோ, சும்மா இரு. சஞ்சீவ், நீ இந்த பக்கம் போய் பாரு. மாமா, நீங்க அங்க போய் பாருங்க. என்னடா, இடத்துலயும் பாத்தியா? பார்த்தேன், எங்கேயுமே காணும். ஆமா, அபியா பாத்தீங்களா? மாப்ள, அங்க யாருமே இல்ல மாப்ள. உள்ள வாங்க. சஞ்சீவ், அபி எங்கப்பா? கிடைச்சிட்டாளா? என்னடா எதுவும் பேசாம இருக்கீங்க? அப்போ அபி கிடைக்கலையா? வீட்டுக்கு வர விருப்பம் இல்லாதவள எவ்வளவு தேடினாலும் கிடைக்க மாட்டா. என்ன எல்லாரும் என்ன பாக்குறீங்க? நான் சொல்றதுதான் உண்மை. இந்த உண்மை புரிஞ்சு புரியாத மாதிரி நீங்க எல்லாருமே இருக்கீங்க. அம்மா, இவ சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. என்ன, அபி கிடப்பாமா? நான் எப்படியாவது அபியை கண்டுபிடிப்பேம்மா. பாட்டி, ஐஸ்கிரீம் சாப்பிடணும், காசு கொடு. டேய் சும்மா வாடா. பாட்டி, இல்ல எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். மழை வேற பெய்யுது, இந்த நேரத்துல ஐஸ்கிரீமா? தடும்பு பிடிச்சிட்டு பேசாம வா. அதெல்லாம் ஒண்ணும் பிடிக்காது. வாய மூடிட்டு வா பேசாம. பத்ரம், பாத்து பாத்து எடுத்து வை. அபி, ஆவா
அபி அம்மா என்னம்மா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? மளிகை சாமான்லாம் வாங்க போனியே, வாங்கி வந்துட்டியா? ஏமா ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாயம்மா. ஏம்மா வெளியே போயிட்டு வந்தது அசதியா இருக்கு, ஒரு டீ போட்டு கூட. சரி தாயம்மா. ஆமாக்கா, எனக்கும் டீ வேணும். நீ ஐஸ்கிரீம் வாங்கி தரல. அபி அபி என்னம்மா என்னாச்சு? ஒண்ணும் இல்ல தாயம்மா, கொஞ்சம் அசதியா இருக்கு. டேய் போய் தண்ணி எடுத்து வாடா, போடா. என்னம்மா பண்ணுது? இந்தா. பாத்து. என்னம்மா ஆச்சு? இப்ப பரவாயில்லையம்மா? ஆஸ்பத்திரிக்கு வேணா போலாமா? பரவாயில்ல, வேண்டாம் தாயம்மா. அக்கா கையில ஏதோ ஒட்டி இருக்கு. அந்த ரவுடி பசங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே. பாட்டிட்ட வேற எதையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க அக்கா. அக்கா கையில என்ன பிளாஸ்டரி? அதானே. என்னம்மா பிளாஸ்டரி? என்னம்மா இது? அபி நான் கேட்டுக்கினே இருக்கிறேன், நீ ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டேங்கிற. என்னன்னு கேக்குறேன்ல, வர வர நீ எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிற. சொல்லுமா. உழைக்கணும்னு ஆசையா வந்தனா இந்த வீட்ல இருந்து நான் போனமாதான் வெளியில போறேன். அண்ணே சீக்கிரம் போங்கண்ணே. எங்க அத்தை எனக்கு அம்மா மாதிரி. அவங்க அடிபட்டு ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது அத பார்த்தும் பார்க்காத மாதிரி என்னால எப்படி தாயமா போக முடியும்? அதான் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ரத்தம் கொடுத்து காப்பாத்தினேன். என் அத்தை ஹாஸ்பிட்டல்ல நீ எங்க இருக்க அபி, என்கிட்ட வந்துரு அப்படின்னு கூப்பிடும் போது எனக்கு போயிடலாம் தான் இருந்துச்சு. ஆனா நான் அவசரப்பட்டு போயிட்டா அதுக்கப்புறம் நடக்க போற விஷயங்கள் என் குடும்பத்துக்கே ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும்னு தோணுது. அதான் யார் கண்ணிலையும் படாம திரும்ப வந்துட்டேன். அந்த பொண்ணு முத்தழகு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நீ வீட்டை விட்டு வந்துட்டியா? முத்தழகு வாழ்க்கைக்காக மட்டும் இல்ல தாயம்மா, எங்க குடும்பத்தோட நிம்மதிக்காகவும் தான் நான் எங்க வீட்டை விட்டு வெளியே வந்தேன். என் அத்தை மாமா முத்தழகுன்னு என் வீட்டுல இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. எல்லாரும் நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் கஷ்டத்தை வெளியே காட்டிக்காம மறைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இது இப்படியே எத்தனை நாளைக்கு தான் போகும்? விடையே இல்லாத கேள்வியா என் வாழ்க்கை மாறிடுச்சு தாயம்மா. அதான் என்னால எல்லாருக்கும் எதுக்கு கஷ்டம்னு நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். தப்பு பண்ணிட்டியா அபிமா? இத பாருமா, உன் குடும்பத்துல இருக்கிறவங்க உன்னை சேர்ந்தவங்க அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நீ வீட்டை விட்டு வெளியே வந்த. ஆனா அது நடந்துதா? சொல்லாம கொள்ளாம நீ வீட்டை விட்டு வந்துட்ட.
நீ எங்க போனியோ என்ன ஆனியோ எங்க இருக்கிறியோன்னு எதுவும் தெரியாம அவங்களாம் உன்னை தேட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் தானம்மா? கஷ்டம்தான் தாயம்மா. ஆனா அந்த கஷ்டம் தீராத நோய்க்கு கொடுக்கிற மருந்து மாதிரி கொஞ்ச நாள்ல சரியாயிரும். காலம் எல்லாத்தையும் மாத்திரும். என் குடும்பத்துக்காரங்க கொஞ்ச நாளைக்கு என்ன தீவிரமா தேடுவாங்க. அப்புறம் போக போக நான் கிடைக்கலன்னு என்ன தேடுறதை நிறுத்திட்டு அவங்க சகஜ வாழ்க்கைக்கு திரும்பிடுவாங்க. உன் வாழ்க்கைய பங்கு போட்டுக்க வந்தவ அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு உன் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே உன் வாழ்க்கைய விட்டு கொடுத்துட்டு வீட்டை விட்டு இப்படி வெளியே வந்துட்டியம்மா. உனக்கு ரொம்ப பெரிய மனசு. உன் மனசு யாருக்கும் வராது. நான் சொல்றேன் பாரு, உன் நல்ல மனசுக்காகவே நீயும் உன் குழந்தையும் நல்லா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. அக்கா இந்தாக்கா, இந்த கவர்ல பழம் டானிக்கெல்லாம் இருக்கு, சாப்பிடு. அக்கா ரத்தம் கொடுத்துட்டு வந்திருக்கக்கா. பழம் பால்லாம் சாப்பிட்டாதான் உடம்புல ரத்தம் ஊறும், வயிற்றுல இருக்கிற பாப்பாவும் ஆரோக்கியமா இருக்கும். இந்த சாப்பிடு. அவ சொல்றது வாஸ்தவம் தானம்மா, வாங்கிக்க. குடிக்கா. சாப்பிடு. சரிப்பா. வீட்டுக்கு வர விருப்பம் இல்லாதவள எவ்வளவு தேடினாலும் கிடைக்க மாட்டா. என்ன எல்லாரும் என்ன பாக்குறீங்க? நான் சொல்றதுதான் உண்மை. இந்த உண்மை புரிஞ்சு புரியாத மாதிரி நீங்க எல்லாருமே இருக்கீங்க. அபி, உன்னை எல்லாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. விருப்பம் இல்லாத பொண்ண எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும்னு கேக்குறாங்க. உனக்கு என் கூட இருக்க விருப்பம் இல்லையா அபி? நான் உன்னை தேடி வரும்போதெல்லாம் நீ என் கண்ணில் படாம உனக்கு தெரியாமலே என்னை விட்டு விலகி போற. அபி, நீ எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டா நாங்க உன்னை மறந்துட்டு தேடுறத நிறுத்திட்டு சந்தோஷமா இருப்போம்னு நினைக்கிறியா அபி? எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நான் சாகுற வரைக்கும் உன்னை தேடிக்கிட்டே தான் இருப்பேன் அபி. உன்னை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். நீ நினைக்கிற மாதிரி உன்னால என்னை விட்டு பிரிஞ்செல்லாம் இருக்க முடியாது அபி. நீ எங்க இருந்தாலும் உன் மனசு எங்க கூட தான் இருக்கணும் நல்லாவே தெரியும். ஏன்னா நீ எங்க குடும்பத்து மேல வச்சிருக்கிற பாசம் அதிகம், என் மேல வச்சிருக்கிற காதலும் அதிகம். உனக்கு இருக்கிற பாசம் தான் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆன உடனே எங்கேயோ இருந்த உன்னை வர வச்சு ரத்தம் கொடுத்து அம்மாவை காப்பாத்த வச்சிருக்கு. பாசத்துக்கு முன்னாடி வீம்பெல்லாம் நிக்காத அபி, தோத்துரும். முதல்ல அதை நீ புரிஞ்சுக்க. நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அந்த காதல் நீ இருக்கிற இடத்த எனக்கு கண்டிப்பா காட்டும். நம்ம ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்கும். காதலும் கடவுளும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அது உண்மைன்னா அந்த
கடவுளே, நீ இருக்கிற இடத்த எனக்கு காட்டுவார் அபி. தம்பி, இடது பக்கம் போப்பா. போ. அட, இடது பக்கம் போப்பா. எந்த பக்கம் போறதுன்னு பாக்குறீங்களா? இந்த இப்படி போப்பா. சார், வீடு இந்த பக்கம் தான் சார். எப்பா அந்த பக்கம் சுத்திட்டு போப்பா. போப்பா போப்பா போ. எப்பா நிறுத்து நிறுத்து நிறுத்து. எங்க போனோம்? நீ போ முருகா. இல்ல சார், டேக் டைவர்ஷன் இந்த பக்கம். அட பரவாயில்ல முருகா, நீ நேரா போ முருகா. சரி சார். இல்ல இப்படி போகணும். இல்ல இப்படி போ சிவா. இது வரைக்கும் வழி காட்டிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப எதுவுமே இல்லையே. வண்டியை வேற குறுக்க நிறுத்திருக்காங்க. இந்த ஒரு பாதை தான் இருக்கு. என்ன பண்றது? சரி, இறங்கி பார்ப்போம். வண்டி நல்லா தானே இருந்தது, எதனால ஆஃப் ஆச்சு? ஒயரும் கரெக்டாக தான் இருக்கு. அண்ணே. என்னப்பா? உள்ள போகணுண்ணே, கொஞ்சம் வண்டி வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுப்பா, இப்ப எடுக்க முடியாது. அப்படிங்களா? ஒருவேளை அபி இங்கதான் பக்கத்துல எங்கேயோ இருக்காளோ, அதுக்காக தான் அந்த வண்டி குறுக்க நின்று நம்மளை தடுக்குதா? சார், சார். யாரு? என்ன தம்பி, என்ன வேணும்? டிபன் சாப்பிடுறியா? இல்ல பாட்டி, ஒரு நிமிஷம். இவங்களை நீங்க பாத்திருக்கீங்களா?